ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பரிவான வணக்கம். எந்த விஷயத்திலையுமே தனித்துவமா விளங்கணும்னு நினைக்கிற சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். ஜனவரி 18க்கு பிறகு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில இருக்கிற குழப்பங்கள் நீங்கிறதுனால மனத்தெளிவு ஏற்படும். அதனால வேலையில வேகம் கூடும். உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால நீங்க நிகழ்ந்தே கூட போகலாம். அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ஆதரவு காட்டுவாங்க. ஆனா உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க கிட்ட நீங்க அனுசரிச்சு தான் போகணும். அது தேவையற்ற விவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்க்க வரும். வாகன தயாரிப்பு, வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யறது, ரியல் எஸ்டேட்டு, பெட்ரோலியம் சார்ந்த தொழில்கள், மருத்துவம் சார்ந்த தொழில்கள், அக்கௌண்ட்ஸ் சார்ந்த தொழில்கள், எலக்ட்ரிக்கல், சோலார், ரசாயனம் சார்ந்த தொழில்கள், கணக்கு சம்பந்தப்பட்டது, அதாவது அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கும். இதுல பணிபுரியறவங்களும் யோகத்தை அடையலாம். அதே நேரத்துல இது சம்பந்தமான தொழில் செய்யறவங்களும் லாபத்தை அடையலாம். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல இதுல உங்களுடைய லாபம் ரெட்டிப்பா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அரசு பணியாளர்கள், அரசு ஒப்பந்தம் பெறும் தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய தொழில சிறப்பு காண்பாங்க. அவங்களுக்கு இது ஸ்பெஷலான மாசம் தான். கணவன் மனைவி கிட்ட புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். ஜனவரி 18க்கு பிறகு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதே ஜனவரி 18க்கு பிறகு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியமும் சரி மேம்படும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பொருந்தும். பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கியத்துல குறை இல்லைன்னாலும் 18க்கு மேல அவங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் சிறப்பா இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்பட்டே இருக்கும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் உங்க மேல பிரியத்தை அதிகமா காட்டுற நேரம் இது. வருகின்ற ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை தேய்பிர அஷ்டமியில நீங்க இரவு வெளியில போகிறத தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கிறது உங்களுடைய தேவையற்ற விபத்துகளை தவிர்க்கும். பொன் பொருள் சேர்றது, விலை உயர்ந்த வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது, எதிர்பாராத தன லாபம் ஏற்படுறது, அதெல்லாம் இந்த மாசத்துடைய சிறப்பு பலனா சொல்ல முடியும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது. உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டிப்பு பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல. உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலனை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களோட தீமையான பலனை குறைக்கிறதுக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, புவனேஸ்வரி, திருப்போரூர் முருகன்.